28ஆம் தேதி காலைல ஒரு 6 மணி இருக்கும். வீட்டுக்குள்ளே ஒரு 3 போலீஸ் வந்தாங்க. கதவை திறந்து. அம்மா ஏற்கனவே முழிச்சிருந்தாங்க. முழிச்சு திறந்தோடனே என்னை டக்குன்னு உசுப்புறாங்க. எந்திரிச்சு அரை தூக்கத்தில் எந்திரிச்சு நிற்கிறேன். பீரோலாம் திறந்து பார்க்குறாங்க. அவன் ட்ரெஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. நகை இருக்கான்னு பார்க்குறாங்க. இல்லை. டக்குன்னு என் ஃபோன் எங்கடான்னு கேட்டுட்டு என் ஃபோனை பிடுங்கி அவங்க வாங்கி வச்சுட்டு டீஷர்ட்டை மாட்டி வண்டியில் ஏறுறான் அப்படின்றாங்க. நான் வண்டியில் ஏறிட்டு நான் பாட்டு போய் உட்காந்துட்டேன். அஜித்தை பார்க்குறேன். அப்போ தான் லாஸ்ட்டு சீட்டில் அஜித் உட்காந்துருக்கான். எப்படி உட்காந்துருக்கான்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக அடித்த மாதிரியும் தூக்கம் இல்லாமல் தூங்காத மாதிரி இருந்திருக்கான். முகத்தை பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சு தூங்கி விழுகிறேன். இப்படி கை இப்படி இருக்குது, இப்படின்னு குனிஞ்சு விழுகிறேன். நான் பார்த்துட்டு ஒருவேளை நைட்டு அடி தூங்காமல் இருக்கானா என்னன்றது அடிச்சிருக்காங்கன்றது அப்போயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே நேராக வண்டி வீட்டில் ஏறி உட்காந்தோன்னே சிவசிவ நகர்னு ஒரு ஆள் இருக்குது, அங்கே ஒரு ஏரியா இருக்குது. அங்கே 2 பசங்களை அடித்து கூப்பிட்டு வந்தோடனே கூப்பிட்டு வரும்போதே அஜித்தை உள்ள ஒரு போலீஸ் வந்து கண்ணை கட்டிடுறாங்க. ஒரு பச்சை கலர் துணியில் கண்ணை கட்டிடுறாங்க. யாரும் தெரியக்கூடாதுன்னு